தொடர்ந்து நம்ம மத்திய கிழக்குடைய தகவல்களை தொகுத்து பார்த்து வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா துருக்கி அதிபர் எர்டோகான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ராணுவ படையை அனுப்ப போவதா சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே ஒரு படை அனுப்ப போறாரான்னு கேட்டீங்கன்னா கேட்டதுமே எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இவர் வடைய வேணா பார்சல் பண்ணி அனுப்புறோ தவிர படையெல்லாம் இவர் அனுப்பி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. காசா போர் 2 வருஷமா நடந்த போது கூட வந்து என்ன பண்ணாரு, இவர் பேசாம தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே அவரே சொல்லியிருக்காரு. என்னதான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காசாவின் மீது இஸ்ரேல் மறுபடியும் தாக்குதலே ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காகன்னு வந்து பார்க்கும்போது காசாவுக்கு நாங்க 2 மாசம் டைம் கொடுத்தோம். அந்த 2 மாசத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய போராளி குழு வந்து சுத்தமா வந்து ஆயுதங்களை எல்லாம் போட்டு ஃபுல்லா கலைஞ்சிடணும்னு சொன்னோம். ஆனா அவங்க அப்படி செய்யவே இல்லை. 2 மாசம் முடிஞ்சிருச்சு. அதனால நாங்க வந்து சொன்னதை அவங்க மீறினால நாங்க தாக்குதல் செய்ய போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வான் தாக்குதல் பண்ணி அதுல 2 குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனாங்க. அப்ப காசா மேல இஸ்ரேல் 2-3 நாட்களுக்கு முன்னாடி வான் தாக்குதல் பண்ணிருச்சு. அதை கண்டிச்சு என்ன பண்ணிருந்தான்னு எர்டோகான் சொல்லியிருக்காரு. அங்க வந்து புனித பூமி, அந்த புனித பூமியில வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் இறக்கக்கூடிய அளவுக்கு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கிறது இந்த நெத்தன்யா தான். அது மட்டும் இல்லாம அந்த இடமே இப்ப என்ன இருக்கு, சுடுகாடா மாறி இருக்கு. இந்த நேரத்துல நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டி எல்லாம் ஒன்னா சேரணும், இதுக்கு மேல காசாவில அநியாயம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காரு. சொன்ன கையோட லெபனான்ல இப்ப தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது அநியாயத்தின் உச்சம். யாராவது போர் நிறுத்தம்னு சொன்னதுக்கு பிறகு கூட தாக்குதல் செய்வாங்களா? அதுவும் லெபனானுடைய பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, பல இடங்கள் வந்து லெபனான்ல என்ன பண்ணிட்டீங்க, சூறையாடிட்டீங்க. லெபனான் மட்டும் இல்ல, சிரியா, ஈராக் போன்ற எல்லா இடங்கள்லயுமே உங்களுடைய ஆதிக்கத்தை நீங்க செலுத்திட்டு இருக்கீங்க. மத்திய கிழக்கே உங்களால அமைதி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஹிட்லரே பரவாயில்ல, நீங்க ஒரு நவீன ஹிட்லரா இருக்கீங்க. ஆனா நாங்க என்ன வந்து நினைக்கிறோம்னா, ஹிட்லர் கூட உங்களை விட குறைவாதான் வந்து தவறு செஞ்சாருன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு வந்து நெத்தன்யா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு உடனே நெத்தன்யா என்ன பண்ணிருக்காருன்னா, எப்படி நீங்க இப்படி எல்லாம் பேசலாம், இது எங்களுடைய நாடு இஸ்ரேல் அப்படிங்கிறது, நீங்க மறுபடியும் வந்து இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் சேர்ந்து பிரிச்சு எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா? அத பாலஸ்தீனம்னு வந்து எடுத்திருந்தீங்க, இப்ப நாங்க அதை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு நெத்தன்யா வந்து சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் அந்த வார்த்தை மோதல்கள் வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து எர்டோகான் ஒரு அறிவிப்பு கொடுக்கறதும் அதுக்கப்புறம் நெத்தன்யா ஒரு அறிவிப்பு கொடுக்கறதும் இப்படியே மாத்தி மாத்தி நடந்துட்டு இருந்துச்சு. எர்டோகான் வந்து நெத்தன்யாவை என்ன சொல்லியிருக்காரு, ஹிட்லர்னு சொல்லியிருக்காரு, ஹிட்லரே பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து மறுபடியும் போர் செஞ்சா உங்க மேல நாங்க என்ன பண்ணுவோம், போர் செய்யறதுக்கு படைகளை அனுப்புவோம். மத்திய கிழக்கே உங்களால அமைதி இல்லாம போயிருச்சு, முஸ்லீம் நாடுகளுக்குள்ளேயே உங்களால பிரச்சனை வந்துருச்சு, இனி வந்து மத்திய கிழக்கு அமைதி பெறணும்னா நான் படையை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எர்டோகான் அவர்கள் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு செய்தியா பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இவர் படையெல்லாம் அனுப்புவாரான்னு கேட்டீங்கன்னா நமக்கே கொஞ்சம் சந்தேகம் தான். இவர் அனுப்புனா மட்டும்தான் நிஜம். ஏன்னா காசா விஷயத்திலயும் வந்து அப்பப்ப கண்டனம் தெரிவிக்கிறது இவருதான், அதிகமா கண்டனம் தெரிவிச்சது இவருதான், அதிகமா முஸ்லீம் நாடுகளை வாங்க காசாவுக்காக வந்து உதவுவோம்னு சொல்லி கூப்பிட்டது இவருதான். கடைசியா வந்து 1-2 இடத்துல வந்து காசாவுக்காக நாங்க என்ன பண்ணுவோம், படைகளை கூட இறக்குவோம்னு சொன்னாங்க. கடைசியா என்ன பண்ணாங்கன்னா அந்த பீஸ் குரூப்ஸ் மட்டும்தான் இவங்க அனுப்புனாங்க. அதாவது போர் நின்னதுக்கு பிறகு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் என்ன பண்ணாங்க, துருக்கி பண்ணாங்க. மத்தபடி நேரடியாலாம் வந்து இஸ்ரேல் கூட சண்டை போடுற ஆள் மாதிரி இந்த எர்டோகானை பார்த்தா தெரியல. ஆனா வார்த்தை மோதல்கள் வந்து நேத்துல இருந்து அதிகமா போய் கடைசியா வந்து நாங்க வந்து ஈரானுடைய நலனுக்காக மறுபடியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் செஞ்சா மத்திய கிழக்கு அமைதி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்க படைகளை அனுப்ப போறோம் அப்படிங்கிற வரையும் வந்து இன்னைக்கு சொல்லி நிறுத்தியிருக்காரு. இதே நேரத்துல நம்ம இன்னொரு அறிவிப்பு கவனிக்கணும். இந்த நேட்டோ படைகள் என்ன சொன்னாங்க, நேட்டோ படைகள் நாங்க வந்து போருக்கே வரமாட்டோம்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல சொல்லிட்டாங்க, ஈரான் போற எங்கள்கிட்ட போய் கேட்டுட்டா போய் நீங்க ஆரம்பிச்சீங்க அமெரிக்கா, நீங்களே போய் சண்டை போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேட்டோ படைகள் என்ன சொல்லிட்டாங்க, ஓடிட்டாங்க, வரமாட்டோம்ட்டாங்க. அந்த நேட்டோ படைகளை நம்பிதான் அமெரிக்கா வந்துச்சு. அடுத்தது யூரோப் கண்ட்ரிஸ் யாரை கூப்பிட்டாலுமே வந்து சும்மா கூட வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, போர் கப்பலை தரமாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு தான் வச்சிருந்தாங்க. இப்ப இந்த சமாதானம் வந்திருக்கு பாருங்க, 2 வாரம் போர் நிறுத்தம்ட்டு. இந்த போர் நிறுத்தம் வந்த போது பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச போது உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 50 நாடுகளும் சேர்ந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. நேட்டோ படைகளும் சரி, அதே மாதிரி யூரோப் கண்ட்ரிஸும் சரி, ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க வந்து என்ன பண்ண போறோம், ஹார்மோஸை திறக்கிறதுக்காக எங்களுடைய போர்க்கப்பலோட போறோம், 50 நாடுகள் சேர்ந்து போட போறோம், போய் என்ன பண்ண போறோம், கண்டிப்பா ஈரானோடு வந்து சண்டை போட்டாவது என்ன பண்ணுவோம்னா ஹார்மோஸை திறக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. துருக்கி அப்படிங்கிறது நேட்டோல ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. இப்ப அந்த இடத்துலதான் நமக்கு சந்தேகம் வருது. நேட்டோ வந்து அமெரிக்காவுக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்காங்க, துருக்கி வந்து ஈரானுக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப துருக்கிக்கு எதிராக வந்து இஸ்ரேல் இருந்தா நேட்டோ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நேட்டோ வந்து துருக்கிக்கு தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவங்கதான் வந்து அதுல முக்கியமான ஒரு நாடா இருக்காங்க.
இந்த சமயத்துல இந்த நேட்டோ படைகள் என்ன செய்வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனாலும் நம்ம எர்டோகானை நம்பி போற அளவுக்கு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இவர் பெருசா இதுவரை என்ன பண்ணது கிடையாது. படைகளை எல்லாம் களமிறக்கின மாதிரி நம்ம 2 வருஷ காசா போர்லயுமே பார்த்ததே கிடையாது. அவங்கவுங்க அரசியலுடைய லாபத்துக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. யாரெல்லாம் இப்ப ட்ரம்ப திட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை அந்த நாட்டு மக்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுடைய பிரதமரை திட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறாங்க. ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா, எர்டோகான் அவருடைய அரசியல் லாபத்துக்காகத்தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு. நெத்தனியாவை திட்டுற மாதிரியும் போர் செய்யறதுக்கு நாங்க படைகளை அனுப்புறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் யூகிக்க முடியுது. ஆனா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை ஈரான் மறுபடியும் அமெரிக்கா அடிச்சு போர் ஆரம்பிக்கும் போது துருக்கியுடைய ஹெல்ப் பெற போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆரம்பத்திலேயே என்ன சொன்னாங்க, இந்த துருக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேலோட டீலிங்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் காசா விஷயத்துல நாங்க கட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா என்ன பண்ணாங்க, கட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரையும் வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்க்கும்போது, துருக்கியில இருந்து நிறைய பொருட்கள் இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கு. அதுலயும் துருக்கியுடைய எர்டோகானுடைய மருமகனுடைய கம்பெனில இருந்துதான் வெடிப்பொருள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கிடைக்குது. சில இடத்துல ஆயுதம் அவங்க தயாரிக்கிறதுக்கு தேவையான ஒரு மூலப்பொருளாகவே துருக்கியில இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சப்ளை பண்றதெல்லாம் ஒரு பக்கம் சப்ளை பண்ணிட்டு சண்டை போட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? உண்மையாலுமே அவங்கள தண்டிக்கணும்னு நினைச்சா செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்களோட பிசினஸ் டீலிங்கே வச்சுக்க கூடாது. வெளிப்படையா கட் பண்ணிட்டாலும் மறைமுகமாக இன்னும் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி இஸ்ரேலோடு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இத்தனையும் செஞ்சு போட்டு இஸ்ரேலுடைய பிரதமர்னாலதான் மத்திய கிழக்கே அமைதி இல்லாம இருக்கு. அவர் ஒரு ஹிட்லர் மாதிரி, அவர் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்டுக்காக மத்திய கிழக்குடைய நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாயில பேசி மட்டும் பிரயோஜனம் கிடையாது. உண்மையாலுமே அதை தண்டிக்கணும்னா முதல்ல பிசினஸ் ரீதியான தண்டனையே கொடுக்கணும். இல்ல அப்படி கூட இல்லாட்டினாலும் கூட அங்கிருந்துதான் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பைப் லைன் வந்துட்டு இருக்குது. எங்க இருந்துன்னா அஜர்பைஜான்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஒண்ணும் வேணாம், அதை கட் பண்ணி விட்டாங்கன்னா போதும். என்ன ஆயிரும், இஸ்ரேலுக்கு எதுவுமே கிடைக்காது. இவங்க நினைச்சாங்கன்னா இவங்களுடைய கடலுக்கு கீழே தான் போகுது, அதை கட் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் கட் பண்ணி விடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி வாயில மட்டும் என்ன பண்ணிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக பாகிஸ்தான்ல இருந்து நம்ம கடந்த வீடியோல சொன்னோம், அமெரிக்காவுடைய சமாதான குழு கிளம்பி போயிருச்சுன்னு. இப்ப ஈரானுடைய சமாதான குழுவும் கிளம்பிட்டாங்க. அவங்களும் ஈரான் சேர்ந்துருவாங்க. இந்த இடத்துல இந்த அரபு நாடுகள்ல யார் பக்கம் நிக்குது, இந்த யூரோப் கண்ட்ரிஸ், நேட்டோ படைகள், பாகிஸ்தான், இவங்க எல்லாம் யார் பக்கம் நிக்கிறாங்கிறது இப்ப ஒரு பெரிய கேள்வியா மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த போர் நின்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு அரபு நாடுகளா போய் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், இனி இந்த போர் ஆரம்பிச்சா உங்களுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம்னு போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. முந்தானேத்து தான் போய் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா யூகே உடைய ஸ்டாமர் அவர்கள் என்ன பண்ணாரு, அவரு யூரோப் கண்ட்ரிஸ் சார்பாக போனாரு. போயிட்டு நாங்க உங்களோட இருக்கோம்னு சொல்லிட்டு சவுதி, கத்தார், UAE எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, சவுதி அரேபியாட்ட டீலிங்க போட்டு வச்சிருந்தாங்க. இதெல்லாமே பத்தாதுன்னு இந்த உக்ரைன் அதிபர் என்ன பண்ணியிருந்தாரு, ஜெலன்ஸ்கி, அவர் வேற போயிட்டு வந்தாரு. இதெல்லாமே இல்லாம இந்த நேட்டோ படைகள் வேற என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க என்ன பண்ண போறோம், ஹார்மோஸ் திறக்கிறதுக்காக சண்டை போட வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் சமாதானம்னு வந்தப்ப இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்களே, திருப்பி போர் வராதுங்கிற நம்பிக்கையில இப்படி பேசிட்டாங்களா, இல்ல போர் வருதுங்கும் போது இவங்க ஓடி போகாம நின்னு அரபு நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா மாதிரி இருக்கு. ஏன்னா போன தடவை 1 மாசமா போர் செய்யும் போது இவங்க யாரும் ஆறுதல் சொல்லல, சப்போர்ட் பண்ணல. ஆனா போர் நின்றுக்குன்னு சொன்ன அந்த 3 நாட்களுக்குள்ள மட்டும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்க. எல்லாருக்குமே என்னன்னா நாட்டாம பண்ணணும்னு ஆசை. எங்கனாலதான் போர் நின்றுச்சு, நாங்க உங்களை பாத்துப்போம், நாங்க உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஏற்கனவே இந்த பத்திரிகையில பேர் போடுற மாதிரி போர் நின்ன போது என்ன பண்ணிட்டாங்க, ஆளாளுக்கு அவங்கவுங்க பேரை போட்டுக்கிட்டாங்க. நாங்க தான் நிறுத்தணும், எங்களை பார்த்து பயந்துட்டாங்க ஈரானு, நாங்க தான் போய் அமெரிக்கா அடிச்சணும், நாங்க தான் புத்திமதி சொன்னோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பேரை போட்டாங்க. இப்ப மறுபடியும் போர் ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா பேச்சுவார்த்தை முதல் கட்டம் ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. பாகிஸ்தான் ஈரான பொறுமையா இருங்க, இன்னொரு கட்டம் நாங்க என்ன பண்றோம், பேச்சுவார்த்தை அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை போர் ஆரம்பிச்சா, ஏன்னா இப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு சமாதானம் வரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையே கிடையாது, ஏன்னா ஈரான் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அப்படின்ட்டாங்க. ஈரான் சொல்லிட்டாங்க, இவங்க வரம்புக்கு மீறின கோரிக்கையை வைக்கிறாங்க, அதனால சமாதானம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஈரானும் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டாங்க. ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கும் நம்பிக்கை இல்லை, ஈரானுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை இருக்கும், நமக்கும் சமாதானம் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை. அப்படி தாக்குதல் ஆரம்பிச்சா இந்த தடவை ஈரான் தனித்து நேட்டோ நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ், அரபு நாடுகள், அது போக அமெரிக்கா, இஸ்ரேலு, உக்ரைனுன்னு சொல்லிட்டு இத்தனை பேர்த்த சமாளிக்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. பொறுத்து பார்க்கலாம். இவங்க எல்லாம் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குடுகுடுன்னு ஓடிட்டாலும் ஓடிடுவாங்க. போன மாசம் எல்லாம் ஒளிஞ்சிருந்தவங்க தான் இவங்க எல்லாம். இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல்.